சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனையோ இதயம் சார்ந்த பிரச்சனையோ இருந்ததுன்னா கால் வீக்கம் இருக்கலாம், ஃபீடல் எடிமா அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு லிவரில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ, லிவரில் டாக்ஸின்ஸ் அதிகமாக இருந்தாலோ, இல்லை இந்த ஃபேட்டி லிவர் இந்த பிரச்சனை இருந்தாலோ நமக்கு ஸ்கின்லையும் உங்களுக்கு தெரியும். ஹார்ட் வெசல்ஸ்லையோ இல்லை வேல்வ்லையோ ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதிவியர்வை, எக்ஸஸ் ஸ்வெட்டிங், ஹைப்பர் ஹிட்ரோசிஸ் சொல்கிற கண்டிஷன் வரலாம். அடுத்த 5வதாக முக்கியமான ஒரு விஷயம், நிறைய பெண்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு. இனியும் இந்த தவறை செய்யாதீங்க. ஹெல்த் கஃபே தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உங்களில் நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான தவறு, அதாவது ஒரு அலட்சியம் அப்படின்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் நம்ம ஓகே இது என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கவே மாட்டோம். இந்த சிம்டம் நார்மலாக தானே இருக்குது, கொஞ்ச நாள் கழித்து பார்த்துக்கலாம், இது இப்படி பண்ணிக்கலாம், ஜஸ்ட் ஏதாவது ஒரு ஹோம் ரெமெடி நம்ம ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னே விட்டுருவோம். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான் கொஞ்ச நாள் கழித்து நம்ம தீவிரமான ஒரு நோய் நிலையா, க்ரானிக் டிசீஸ் அப்படின்னு இவ்வளோ நாளாக உங்களுக்கு இருக்க நீங்கள் கவனிக்கலையா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு சில விஷயங்கள் மாறுது. ஏன்னா அன்றாடம் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு பெரும்பாலும் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கேட்போம், இது உங்களுக்கு தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்டால், ஆமாம் இந்த சிம்டம்ஸ் எனக்கு 1 வருஷமா 2 வருஷமா இருக்குது அப்படின்னு. அப்போவே இது ஸ்டார்ட் ஆகிருக்குங்க, இப்போது கொஞ்சம் சிவியராக இருக்குது, க்ரானிக்காக ஒரு டிசீஸ் மாதிரி மாறி இருக்குது அப்படின்னு சொல்லும். அந்த மாதிரி சில விஷயங்கள் உங்கள் உடலில் இந்த சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா அலட்சியம் செய்யாமல் உடனடியாக அது என்னன்னு செக் பண்ணிவிட்டு மருத்துவ ஆலோசனை, முக்கியமான சில சிம்டம்ஸ் என்ன அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேருக்கு கால் வீக்கம் இருக்குங்க. கால் வீக்கம்னா எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக இந்த ஆங்கிள் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அவங்களுடைய பாதத்துக்கு மேற்பக்கத்திலோ இல்லை அந்த ஆங்கிள் ஜாயிண்டில், அதாவது பெண்கள் கரெக்டாக கொலுசு போடக்கூடிய இடத்துலையோ வீக்கம் ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன நினைப்போம், ஏதோ கால் தொங்க போட்டதுனாலையோ இல்லை ட்ராவல் பண்ணதுனாலையோ கால் வீக்கம் இருக்குது போல் அப்படின்னு நினைப்போம். ஓகே, நார்மலான ஒரு வீக்கம் நீங்கள் சொல்கிற மாதிரி நின்றுக்கிட்டே இருந்தேங்க, ட்ராவல் பண்ண அப்படின்னு சொன்னீங்கன்னா 1 நாள் 2 நாள் அது நார்மலுக்கு வரணும். ஆனால் தொடர்ந்து உங்களுக்கு இது இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனையோ இதயம் சார்ந்த பிரச்சனையோ இருந்ததுன்னா கால் வீக்கம் இருக்கலாம், ஃபீடல் எடிமா அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நான் நிறைய பதிவுகளில் இதை சொல்லியிருக்கேன். இதனால் பார்த்து உடனே டெஸ்ட் எடுத்து பார்த்து, ஆமாங்க எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்ட்டு சிகிச்சை எடுத்துகிட்டு நலமாக இருக்கவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், கால் வீக்கம் இருந்ததுன்னா உங்களுக்கு சரி பிளட் டெஸ்ட் உடனடியாக எடுத்து பாருங்கள். அதுலேயும் ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு வேலை பாதிப்புகள் இருந்தால் அதற்கேற்ற மாதிரி சிகிச்சைகள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ கால் வீக்கம் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த ஆங்கிள் ஜாயிண்ட்டில் வீக்கம் இருக்குது, நீங்கள் கை வச்சு அழுத்தும்பொழுது குழி விழற மாதிரி சிம்டம்ஸ் தெரிஞ்சுதுன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்க, அதுக்கு அடுத்தது ரொம்ப நாளாக இந்த பிரச்சனை இருக்குது, ஆனால் நான் அதை இக்னோர் பண்ணிக்கிட்டே வரேன், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விடுறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்கின்ல அடிக்கடி உங்களுக்கு ரேஷஸ் வர்றது, இல்லை வியர்வை வெள்ளை பூத்த மாதிரியோ மஞ்சள் பூத்த மாதிரியோ இருக்கும் ஒரு சிலருக்கு. இது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, கல்லீரல், லிவர் தொடர்பான பிரச்சனை இருந்தால் வருங்க. உங்களுக்கு லிவரில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ, லிவரில் டாக்ஸின்ஸ் அதிகமாக இருந்தாலோ, இல்லை இந்த ஃபேட்டி லிவர் இந்த பிரச்சனை இருந்தாலோ நமக்கு ஸ்கின்லையும் உங்களுக்கு தெரியும். ஒரு சிலருக்கு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கலாம், யூரின் போகும்போது ஒரு எல்லோயிஷாக போகலாம், கண்கள் மஞ்சளித்து காணப்படுறது, இது எல்லாம் இருந்தாலும் மெயினாக ரொம்ப நாளாக சின்ன சின்னதாக எனக்கு வேர்க்குரு மாதிரி ஸ்கின்ல தெரியுது, அரிப்பு இருக்குது, அதிகமான வியர்வை, வெள்ளை நிறத்துலையோ இல்லை மஞ்சள் பூத்த மாதிரியோ எனக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உடனடியாக உங்களுடைய லிவர் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கணும். லிவரில் நமக்கு ப்ராப்ளம் இருந்து, இல்லை ஏற்கனவே உங்களுக்கு நீண்ட நாளாக ஆல்கஹால் ஹேபிட் இருக்குது, இல்லை ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்குது, நம்ம டயட் சரியாக எடுத்துக்கல, லிவர் டானிக்லாம் சரியாக சாப்பிடல, இந்த மாதிரி ஹேபிட்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கோங்க. ஒரு வேளை ப்ராப்ளம் இருந்தால் அதற்கு ஏற்ற மாதிரி சிகிச்சைகளும் எடுத்துக்கணும். சரி, தேர்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இதை நான் அடிக்கடி எனக்கு ஏற்படும், ஆனால் இதை நான் சரியாக கவனிக்காமல் விட்டுருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதிவியர்வை அப்படின்னு சொல்லி எக்ஸஸ் ஸ்வெட்டிங். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா நார்மலாக தான் இருப்பாங்க, கொஞ்சம் தூரம் நடந்தாலே வியர்வை அதிகமாக வர மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு திங்கிங் வந்த உடனே
குப்புன்னு எனக்கு வேர்த்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸஸ் ஸ்வெட்டிங், அதுவும் தலையிலையோ இல்லை முகத்தில் அதிகமான ஸ்வெட்டிங் இருக்குது, வெளியில் போயிட்டு வந்தோடனே நார்மலாக மற்றவங்க போயிட்டு வர டிஸ்டன்ஸாக இருக்கட்டும், ஒர்க்காக இருக்கட்டும், பட் எனக்கு அதிகமான ஒரு வியர்வை, பால்பிட்டேஷன், படபடப்பு அப்படின்னு சொல்லுவோம், மூச்சு வாங்குறது. ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்கள் ஹார்ட் மசில்ஸ் வீக்காக இருந்தாலோ, ஸோ கார்டியோ மயோபதி அப்படின்னு நம்ம சொல்கிற கண்டிஷன், இது பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்குது. அதே மாதிரி ஹார்ட் வெசல்ஸ்லையோ இல்லை வேல்வ்லையோ ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதிவியர்வை, எக்ஸஸ் ஸ்வெட்டிங், ஹைப்பர் ஹிட்ரோசிஸ் சொல்கிற கண்டிஷன் வரலாம். ஒரு சிலருக்கு உள்ளங்கை உள்ளங்கால் வியர்வையோ, இதயம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இதை கூடவே பார்த்தோம்னா பால்பிட்டேஷன் இருக்கலாம், கால் வீக்கம் ஏற்படலாம், செரிமானம் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு இதயம் தொடர்பான பிரச்சனை இருக்கான்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து முக்கியமான ஒரு விஷயங்க என்னன்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு ரொம்ப நாளாக மோஷன் கருப்பாக போகுதா, இல்லை பிளட் போகிற மாதிரி இருக்கா, உடனடியாக கவனம் ரொம்ப ரொம்ப தேவைங்க. என்னடா இது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, உங்களுக்கு பைல்ஸோ ஃபிஸ்டுலா இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் உங்கள் மோஷனில் பிளட் கலந்து வெளியேறலாம், அக்கல்ட் பிளட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அக்கல்ட் பிளட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், நமக்கு குடல் பகுதியில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. குடல் பகுதியில் ஏதாவது பிரச்சனையோ இல்லை கேன்சர் செல்கள் வளர்ச்சியோ, நீண்ட நாளாக இருக்கக்கூடிய அல்சரை நீங்கள் கவனிக்காமல் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெர்ஃபரேஷன் அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு போயிடும். ஏன்னா ஸ்டொமக்கோட லேயர்ஸ் எல்லாமே புண்களை ஏற்பட்டு உள்ள அதிகமான துளைகள் விடுற மாதிரி ஆகிட்டு அங்கேருந்து ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ப்ளீடிங்கே உங்களுக்கு டைஜஷன் ஆகி அப்படியே மோஷனில் கலந்து வரும்பொழுது தான் கருமை நிறத்தில் உங்களுக்கு பிளட் வர மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய மலத்தில் ரத்தம் கலந்து வெளியேறிச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து இதற்கான சிகிச்சை முறைகளை எடுக்கணும். ஸோ இதை வந்து கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க. ஏன்னா இன்றைக்கு நிறைய பேருக்கு ஏனோரெக்டல் கேன்சர் இருக்குது, மலக்குடல் பகுதியில் புற்றுநோய் ஏற்படுறது, குடல் பகுதியில் புற்றுநோய் ஏற்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையவே நடக்குது. ஸோ இதிலிருந்து நம்ம வந்து தற்காத்து ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே மோஷனோட கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னா இம்மிடியேட்டாக அது என்ன அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அடுத்த 5வதாக முக்கியமான ஒரு விஷயம், நிறைய பெண்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு, இனியும் இந்த தவறை செய்யாதீங்க. உங்களுக்கு வெஜினல் டிஸ்சார்ஜ் இருக்கா, ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய பேருக்கு இந்த லுக்கேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கும் இல்லையா, இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் பார்த்துக்கலாமே, ஒயிட் டிஸ்சார்ஜ் தானே ஆகுதுன்னு நீங்கள் விட்டுருவீங்க. கொஞ்ச நாள் போக போக என்ன ஆகுனா ஒயிட் டிஸ்சார்ஜ் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால் என்னன்னா வெஜனல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு வெஜனால் வேறு தொந்தரவுகளோ இருந்தாலோ, யுட்ரஸில் எண்டோமெட்ரோசிஸ் மாதிரியான கண்டிஷன் இருந்தாலோ என்ன ஆகுனா வெஜனல் டிஸ்சார்ஜ் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை அந்த டிஸ்சார்ஜில் டிஃப்ரெண்ட்டான ஏதாவது ஒரு கலர் சேஞ்சஸோ இல்லை பேட் ஸ்மெல் வர்ற மாதிரியோ நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இம்மிடியேட்டாக நீங்கள் மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெறுவது ரொம்ப அவசியம். அதற்கேற்ற மாதிரியான உணவு முறைகளை ஃபாலோ பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப அவசியம் சொல்லலாம். ஏன்னா நிறைய பெண்கள் இதை வந்து இக்னோர் பண்ணிடுறாங்க. ஸோ இன்ஃபெக்ஷன் சிவியராக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா வெஜினால இன்ஃபெக்ஷன் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. சிவியராக இருந்ததுன்னா உடல் மெலிஞ்சுக்கிட்டே போகும், நமக்கு ஹீமோக்ளோபின் லெவலும் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ டைஜஷன் நார்மலாக இருக்காது. ஸோ இந்த மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக வெஜினல் டிஸ்சார்ஜ் இருந்துச்சுன்னா இம்மிடியேட்டாக அதற்கான சிகிச்சைகளும் நம்ம எடுக்கணும். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த 5 சிம்டம்ஸும் இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு க்ரானிக் டிசீஸை நமக்கு காஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக இந்த சிம்டம்ஸ் இருந்ததுன்னா அதற்கேற்ற சிகிச்சை முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். சித்த மருத்துவத்திலும் இதற்கான சிகிச்சை முறைகள் இருக்குது. ஸோ பேசிக்காக இந்த ஹார்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதோ இல்லை கிட்னிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதோ இதற்கான பேசிக்காக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய அடிப்படையாக ஃபாலோ பண்ணக்கூடிய மருந்து முறைகளும் இருக்குது. ஸோ அதை எல்லாமே இது கூட சேர்த்து நம்ம பயன்படுத்திட்டு வரும்பொழுது நம்ம க்ரானிக் டிசீஸ் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.